தோட்டத்திற்கு வரும் கிறிஸ்மஸ் பரிசு காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. இப்போ கிறிஸ்மஸ் சீசனில் அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, உடனே தோட்டத்துக்கு ரெடியாக கிறிஸ்மஸ் கிஃப்டோட கிறிஸ்மஸ் தாத்தா வரும்னு நினச்சிடாத. அவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் முன்னாடிலாம் வேற மாதிரி தோணும். இப்போலாம் எப்படி தோணுதுன்னா, இது எப்படியா ரிலேஷன்ஷிப்பில் நான் இப்போ ஏன் சொல்கிறேன், ஏமாறுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த நிமிஷத்துலேருந்து இன்னுமேட்டு நீ உறவில் ஏமாறக்கூடாது, ஃபேக்கான பீப்புள் கூட ஏமாறக்கூடாதுன்னா, இன்ஸ்டாகிராமில் உட்காந்து நிறைய நேரத்தை ஸ்வைப் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு திடீர்னு ஒரு தெளிவு கிடச்சிது. எப்படியாவது இதிலேயே பொண்ணு தேட்டா என்னன்னு சொல்லி தலைவர் தேட ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ரொம்ப அழகான ஒரு பெண்ணு, மன்பிரீத் கௌர் அப்படின்ற ஒரு பொண்ணு வருது லைஃப்பில். ரொம்ப ரசிக்கிறாரு, அதோட ஃபோட்டோலாம் கேட்குறாரு. அதுவும் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அந்த அம்மாவும் அந்த பொண்ணும். ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக அதோட லைஃபு. காதல் அப்படியே மலருது. ரொம்ப வெக்கப்படுற பொண்ணு போல், அதான் வீடியோ கால்லாம் ஒத்துக்க மாட்டேது. பட் ரொம்ப அழகாக சேட் பண்ணுது, ரொம்ப அழகாக பேசுதுன்னு ஒரு 3 வருஷம் இந்த ரிலேஷன்ஷிப் தொடர்றாங்க. 3 வருஷம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் காதல், அதுக்கப்புறம் குட்டி குட்டி சண்டை, மோதல் எல்லாம் ஃபைனலாக திருமணம் வரைக்கும் வந்துடுது. ஃபோட்டோ ஷேர் பண்ணோன்னா மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, தீபக் குமார் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் காட்டுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மண்டபம் மட்டும் செலவு அவங்க தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி பையனோட அம்மா சொல்கிறாங்க. உடனே தீபக் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம எதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை தொல்லை பண்ணோம், அங்கேயே ஒரு ரொமான்டிக்காக இருக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு 50,000 ரூபாவை அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விட்டுறாரு. உடனே நீங்கள் போய் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு மன்பிரீத் கௌர் என்ன பண்ணுது, என்னோட தம்பியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அதை வாங்கி ரோஸ் கார்டன் பேலஸை நான் புக் பண்ணிட்டேன், இன்றைக்கி ஓகே நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் டிசைட் ஆகிடுச்சு. அந்த இடத்த அந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு. மாப்பிள்ளை கோலத்தில் கெட்டப்பு, தலையில் ஒரு பெரிய பகுடி, ஒரு தலப்பாக்கட்டு, அதுக்கப்புறம் ஒரு அவங்க ஸ்டைலில் ஒரு குதிரை, எல்லாத்தையும் கூப்பிட்டு பேண்டு பாஜா எல்லாம் கூப்பிட்டு போயிடுறாரு. பார்த்தா அந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு மண்டபமே இல்லைன்றாங்க. சரி மண்டபம் இங்கே இல்லைன்னா பக்கத்து ஊரில் தான் இருக்குமான்னு பார்த்து பக்கத்து ஊரில் பார்த்தா, ஏங்க இது என்னங்க இந்த கிராமத்தில் போய் எங்கெங்கே வரும் பேலஸ்ன்னு. சரி ஓகே, ஏதோ ஒரு மெஸ் இருந்திருக்கு, அட்லீஸ்ட் மன்பிரீத் கௌரையாவது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மன்பிரீத் கௌரை தேடுறாரு மனுஷன். கிட்டத்தட்ட 4 நாளாக தேட்டாரு. அந்த மாதிரி ஒரு பொண்ணே அவருக்கு கிடைக்கல. 50,000 ரூபா காசு போச்சு, 3 வருஷம் ரொமான்ஸ் போச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி போச்சு. எங்கே இப்போலாம் ரொம்ப ஏமாறுறாங்க அப்படின்னா, பசங்க கல்யாணத்தில் தான் ஏமாறுறாங்க. அவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் முன்னாடிலாம் வேற மாதிரி தோணும். இப்போலாம் எப்படி தோணுதுன்னா, இது எப்படியா கல்யாணம் பண்ணி தோணுது. பசங்களாம் ரொம்ப திருந்திட்டாங்க. இப்போலாம் ஏமாத்தோன்னு நினைக்கிற பசங்களுக்கு அற்புதமான பெண்கள் அமைவாங்க. நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பையனுக்கு ஏமாத்துறதுக்கு அற்புதமான பொண்ணுங்க வரும் லைஃப்பில். அவன் லைஃப்பை ஏமாற்றி அவனை நடுத்தரில் நிற்கிறதுக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் தீபக் குமார். இன்றைக்கி யாரெல்லாம் சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் பெண்கள் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்களோ, அங்கே பெண் இருக்குதா இல்லை ஆண் இருக்கா இல்லை யாரோட சூழ்ச்சி இருக்கான்றது பார்த்துக்கோ. சரி, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? சரி, நீ சேட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் உனக்கு புரிஞ்சிடும். நீ ஒரு தடவை கால் பண்ணி உங்களை நான் மீட் பண்ணோம், இல்லை உங்களோட அட்ரஸை கொடுங்கன்னு கேளு, ஃபேக்கெல்லாம் கிளம்பிடும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எங்கேயுமே காசு அனுப்புறது, உங்களோட அட்ரஸ் அனுப்புறது, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய நேரங்கள் என்ன நடக்குதுன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே சுற்றுறாங்க. கை காலெல்லாம் கட்டி போட்டு இருக்கிறதெல்லாம் புடிங்கிட்டு போகிறவங்களாம் இருக்கிறான். பொண்ணுன்னு நினச்சி நீ சேட் பண்ணி அட்ரஸ்லாம் அனுப்பிச்சிருப்பேன். யாரும் இல்லை இன்றைக்கி என் வீட்டுக்கு நீ வரியா, தெரியும்ல, தோட்டத்திற்கு வரும் கிறிஸ்மஸ் பரிசு காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. இப்போ கிறிஸ்மஸ் சீசனில் அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, உடனே தோட்டத்துக்கு ரெடியாக கிறிஸ்மஸ் கிஃப்டோட கிறிஸ்மஸ் தாத்தா வரும்னு நினச்சிடாத. வேற லெவலில் உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் சுற்றின்னு இருக்காங்க. ஏன்னா எங்கேயும் என்ன இல்லை, காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் ஏடிஎம்மில் கொள்ள விலைவாசி பயங்கரமாக ஏறி போயிருக்கு. தக்காளியோட விலை 80 ரூபா, 60 ரூபா. ஒரு நாளைக்கு கோல்டோட விலையே பயங்கரமாக ஏறிடுச்சு நடுவில், உங்களுக்கு தெரியும். அப்புறம் திடீர்னு இறங்குது. தக்காளி விலை ஏறினே இருக்குது, வெங்காயம் விலை ஏறினே இருக்குது. அப்போ இந்த விலை மாற்றத்தில் அப்ஸ் டவுன்ஸு, நிலை இல்லை, வேலை சரியாக இல்லை, ப்ராப்பராக இல்லை, 1008 பிரச்சனைகள் இருக்குது. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுலையும்
என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நேர்மையாக உழைக்கலாமா இல்லை திருட்டு வேலை பண்ணலாமான்னு கேட்கும்போது, பல பேருக்கு திருட்டு வேலை தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதில் சில திருடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே கஷ்டப்பட்டு உழைச்சி வச்சது ஒரு பக்கம் திருடிட்டு போயிடுறாங்க. அது நார்மல் சின்ன திருடனுங்க பண்ணுறது. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, சொந்தமாக முயற்சி பண்ணி பண்ணுற மாதிரியே ஒரு இதை காட்டிட்டு, ஆனால் ஃபுல்லாகவே திருட்டு சம்பந்தம் அந்த மாதிரியே வச்சிடுறாங்க. அதில் அந்த மாதிரி திருட்டுற எண்ணத்தில் தான் உருவாகிறது தான் இந்த நல்ல பசங்களை ஏமாற்றி அவங்களோட பணத்தை அடிக்கிறது, அடுத்தவங்க உழைச்சி வச்ச கார்டிலேருந்து பின் நம்பர் மாற்றி பின் நம்பர் எடுக்கிறது, அடுத்தவங்களோட விஷயத்தை தான் செஞ்ச மாதிரி சீன் போடுறது, இதெல்லாம் தான் அந்த மாதிரியான திருட்டு. ரிலேஷன்ஷிப்பில் நான் இப்போ ஏன் சொல்கிறேன், ஏமாறுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அங்கே இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உன்னோட இமோஷன்ஸ் யோசிக்கிறத நிறுத்திடுதோ, உன் அறிவு ஒர்க் பண்ண நிறுத்திடுதோ, அங்கே ஹார்ட் மட்டும் ஒர்க் ஆகுதோ, அங்கே ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுது. இந்த நிமிஷத்துலேருந்து இனிமேட்டு நீ உறவில் ஏமாறக்கூடாது, ஃபேக்கான பீப்புள் கூட ஏமாறக்கூடாதுன்னா, உன் பிரெயின் இருக்குல்ல, பிரெயின் அதை ஹார்ட் இருக்கிற இடத்துல வச்சிரு. உன் ஹார்ட் இருக்குல்ல, அதை என்ன பண்ண, உன் பிரெயின் இருக்கிற இடத்துல வச்சிரு. ஏன்னா அதிகம் உனக்கு இங்கே தான் யோசிக்கிற ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அதனால் பிரெயினை தூக்கி இங்கே வச்சுட்டு ஹார்ட் இருக்கிற இடத்துல ஹார்ட்டை தூக்கி பிரெயினில் வச்சுக்கோ. அப்போ மட்டும்தான் உன்னால் இந்த மாதிரி ஃபேக்கான பீப்புள்கிட்ட எஸ்கேப் ஆக முடியும். ஒரு நல்ல வழியில் உன்னோட வாழ்க்கையை நீ நகர்த்த முடியும். இதுதான் என்னோட இன்றைக்கி இருக்க மெசேஜ். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.